செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம், உணவப்பாத்திலே பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, பொதுவாக தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும். ஏனென்றால் மூலம் மாமனாருக்கு ஆகாது என்பது பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் அந்த விதிகளுக்கு எத்தனையோ விதிவிலக்குகள் இருக்கிறது. மூலம் 1வது பாதம் மட்டுமே உங்களுக்கு தோஷம் என்றிருக்கிறது. மற்ற 2, 3, 4 பாதங்கள் தோஷம் கிடையாது. ஆனால் பொதுவாக மூலம் நட்சத்திரம் என்றாலே மாமனாருக்கு ஆகாது என்று ஒதுக்கி விடுகிறார்கள். அப்படி ஒதுக்கிவிட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனையோ பெண்கள், மூலம் நட்சத்திர பெண்கள் மாமனார் இருக்கின்ற இடத்துல கல்யாணமாகி அந்த மாமனாருக்கும் நன்மைகள் இருக்கிறது, அந்த பெண்ணுக்கும் நன்மைகளை இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் மூலம் நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருந்தாலும், குருவுடைய சேர்க்கை இருந்தாலும், அல்லது சுக்கிரனுடைய சேர்க்கை இருந்தாலும், புதனுடன் சேர்க்கை இருந்தாலும் நிச்சயமாக அந்த மூலம் நட்சத்திர தோஷம் செய்வது கிடையாது. அதெல்லாம் பார்த்து தான் நாம் தோஷம் சொல்ல வேண்டுமே தவிர எடுத்தவுடனே மூலம் நட்சத்திரமா மாமனாருக்கு ஆகாது என்று சொல்லிவிடக்கூடாது. அது நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்தில் விரிவாக எழுதியிருக்கிறோம். அதை படித்து நீங்கள் பார்ப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து ராசி பலன்கள் 2025 வருடத்தை ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் குருபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்திலிருந்து 14/5/2025 முதல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சென்று உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார். ஆக 14/5/2025க்கு பிறகு உங்களுக்கு நல்ல யோகம், முன்னேற்றம் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது. அடுத்து சனி பேச்சு என்பது மார்ச் 29 நடக்கிறது. அந்த மார்ச் 29 நடக்கக்கூடிய அந்த சனி பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக வருகிறார். அர்த்தாஷ்டம் சனியாக இருந்தாலும் அந்த ஜலராசியிலே சனி என்பது, அதுவும் குருடைய வீட்டில் சனி இருப்பது பெரிய தோஷங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குருடைய பார்வை, குருடைய அனுகிரகம் உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இருப்பதனால், மே 14க்கு பிறகு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அது மூலம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, பூராடம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உத்திராடம் 1வது பாதமாக இருந்தாலும் சரி, விரைவில் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து ராகுகேதுக்கள் பயிற்சி கூட உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வருடம் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணம் நடத்தி விடுவது நல்லது. ஏனென்றால் மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. சனியுடைய பார்வை என்பது திருஷ்டி பார்வை என்று கூறுவார்கள். அதாவது திருஷ்டி பார்வை என்றால் உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், திருமணம் முடிவாகக்கூடிய விஷயங்கள் முன்னமே முடிவாதற்கு முன்பே வெளியே சொன்னால் அது நடக்காது. ஆகவே சைலண்ட்டாக இருந்து, அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்த பிறகு அதன் பிறகு வெளியில் சொல்லுங்கள், பிரச்சனை எதுவும் இருக்காது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையிலே அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் லாபமும் கூடவே இருக்கும், தெய்வ பலமும் கூடவே இருக்கிறது. விவசாயிகள் இந்த வருடம் நல்ல மகசூலை பெறுவார்கள். எந்த பொருளை விவசாயிகள் பயிரிட்டாலும் தனுசு ராசியில் நல்ல மகசூலை பெறுவார்கள் என்பது உறுதி. அதுவும் முக்கியமாக 14/5க்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பயிரிடுகின்ற பொருட்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை கிடைக்க பெறுவார்கள். மே 14ஆம் தேதிக்கு பிறகு படித்த மாணவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளும் இந்த வருடம் நீங்கள் செய்யலாம். இல்லத்தரசிகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இல்லத்தரசிகள் சந்தோஷத்தை அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் அந்த பதவி உயர்வுக்கான வாய்ப்பு என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது. அதன் பிறகு நீங்கள் எந்த முயற்சிகள் செய்தாலும் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குருவுடைய பார்வை முழுமையாக இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுவதும் கிடைக்கிறது. ஆகவே அதன் பிறகு தெய்வர்கள் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேலும் சனி பேச்சும் ராகு பேச்சும் பெரிய தோஷங்கள் இந்த வருடம் செய்யாது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம் சனி மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. அந்த அர்த்தாஷ்டம் சனியுடைய தோஷத்திலிருந்து விலகுவதற்காக அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு அல்லது குச்சனூர் சென்று விட்டு வர வேண்டும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனையும் அருகில் இருக்கின்ற நல நாராயண பிறனையும் தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 தரிசனம் செய்வது மிகவும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஜருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. எம்முடைய அடுத்த வருடத்திய சீனிவாசன் பஞ்சாங்கம் சுமுகூர்த்த நாட்கள் புத்தகம் வெளிவந்து விட்டது. மேலும் சர்வ முகூர்த்த நாடி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகம் வெளிவந்து இருக்கிறது. அந்த புத்தகத்தில் நல்ல காரியங்கள் எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதை ஒவ்வொருவரும் படித்து தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.